காவேரி கர்ப்பமா இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க இப்பவே அவங்களோட குழந்தைகிட்ட மொதற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட குழந்தைகிட்ட, "நீ எப்படிதான் என்ன நம்பி என் வயித்துக்குள்ள வந்தியோ எனக்கு தெரியல. இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சு, அவ்வளோதான். சந்தோஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியலன்னு" சொல்லிட்டு எக்ஸைட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் விஜய் காவேரி கிட்ட கண்டிப்பா நம்ம எப்படியாவது பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா அந்த ஓனர் அம்மா கிட்ட போயிட்டு, எப்படியாவது காவேரியை நான் மீட் பண்ணி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு உதவியை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவங்கள சம்மதிக்க வைக்க, அவங்களும் காவேரியோட வீட்டுக்கு எதர்ச்சியா போற மாதிரி போயிட்டு, யாருக்கும் தெரியாம காவேரி கிட்ட, "உன்னை விஜய் தனியா பார்த்து பேசணும்னு சொன்னா என் வீட்டில் தான் இருக்கான், போய் பேசிட்டு வான்னு சொல்றாங்க. உடனே காவேரியும் மனசுக்குள்ள, விஜய் எதுக்காக நம்மளை கூட்டிருப்பாங்க, ஒருவேளை வெண்ணிலா விஷயமா ஏதாவது பேச போறாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையோட இருக்கு. ஆனா அங்க இருக்க விஜயோ, காவேரி எதுக்காக நமக்கு கால் பண்ணிருப்பா, அவ எதை பத்தி நம்ம கிட்ட பேச நினைச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க காவேரி நம்ம கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறாங்கன்ற சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்பவும் போலயே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ மறுபடியுமே புது கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த தடவையாவது அவங்களோட மனசுல இருக்கிறத முழுசா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அவங்களோட சந்தோஷத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துருப்பாங்களா? அடுத்து காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த எப்படி சொல்லி இந்த விஷயத்த ஓபன் பண்ண போறாங்க, அப்படி இல்லைன்னா வெண்ணிலாவோட விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு காவேரி விஜய் கிட்ட இந்த உண்மையை மறைக்க போறாங்களா? பட் இந்த விஷயம் அவ்வளவு நாள் மறைக்கப்படுற விஷயம் கிடையாது. ஸோ காவேரி அடுத்து என்ன பண்ண போறாங்க? காவேரி சீக்கிரமா விஜய் கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க.